நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா, வருஷத்துக்கு 5,00,000 கிடைக்கும் வருமானம். வருமானம் கிடைக்கும். அது பக்கமா பார்க்கணும். வருமானம் இருக்கக்கூடிய ஒரு தொழில் தான் இது. வருமானம் இருக்குங்க. கஷ்டப்பட்டாலும் ஒரு 10 பேர் உட்கார்ந்து சாப்பிடலாம். ஓ! கஷ்டப்பட்டோம்னா நம்ம 10 பேருக்கு நம்ம அது சாப்பாடு போட்டுருக்கு. அது நம்மளை பாக்குது. நாம அதையும் பார்க்கணும்ல. ஆமாமா. 10 100 உருப்படி கூட ஆயிருச்சு. 100 உருப்படி மேலேயே ஆயிருக்கு. வித்துறதெல்லாம் கணக்குல எல்லாம் வந்து வருஷத்துக்கு எப்படி இருந்தாலும் 20 உருப்படி 30 உருப்படி வித்துருவேன். வித்துருவீங்க. 1,40,000 வித்தேன். விக்காதுங்கய்யா. இங்க வந்திருக்குங்கய்யா. அங்க நிறைய புல்லு இருக்க. தொண்டபாவி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இங்க வந்து ஒரு ஐயா வந்து கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளா செம்பரி ஆடு வளர்க்கும் தொழிலை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காரு. அதுதான் என்னுடைய குடும்பத்தையே வாழ வைக்கக்கூடிய ஒரு தொழில் அப்படிங்கிறத அவரு இந்த இடத்துல பதிவு பண்றாரு. சோ ஐயா கிட்ட சில வார்த்தைகள் கேட்கலாம். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கங்க. உங்க பேரு, உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லுங்க. என் பேரு சின்ராஜுங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுதாங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறா. இது அந்த ஆட்டை தான் பார்த்துட்டு இருக்கிறா. ஆட்டை பார்த்துட்டு இதுதான் நம்ம தொழில 35 வருஷமா நம்ம இந்த தொழில் பார்த்துட்டு இருக்கிறா. என்ன பண்றதுங்க, அதை விட்டாலும் நம்மளுக்கு வேலை செட் ஆகாதுன்னு மேல வேலைக்கு போற மாதிரி இல்ல. இதான் பார்க்கணும். போயிடுச்சு இங்க போயிருச்சு ஆடு இல்லைங்களா? வாழைக்காட்டு போயிரு. வாங்க அப்படியே போவோம். ஐயா இப்போ நீங்க காலையில இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 மணிக்கு மேல ஆயிருச்சு. 9 மணிக்கு மேல ஆயிருச்சுங்க. குளிச்சு அழகா சாமி கும்பிட்டு விபூதி எல்லாம் வச்சு சூப்பரா வந்திருக்கீங்க. இன்னைக்கு சனிக்கிழமை சாமி கும்பிடணும். அது சாமி கும்பிட்டு போட்டு ஆடு ஓட்டினேன். அது சனிக்கிழமைனால எப்பவுமே தண்ணி குளிச்சு சாமி பொட்டு வச்சுட்டுதான் ஆட்டை பார்ப்பேன். அது நம்ம குலதெய்வம் இது. எப்பவுமே சனிக்கிழமை பிடிக்கிறா அதுல. அப்புறம் அதுக்கு மேல அப்புறம் நம்ம டைம் ஆயிருச்சு, சரி ஆடை ஓட்டிட்டு போலான்னு போட்டு இப்ப ஓட்டிட்டு வந்தேன். ஓட்டிட்டு வந்து நான் போய் மேய்ச்சிட்டு வரும்போது மணி 2 ஆயிரும். 2:30 ஆயிரும். ஓகே, இதுல எப்படி வருமானம் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? எத்தனை ஆடுகள் இருந்தா நம்ம ஒரு அளவுக்கு நல்லா ஒரு 10 ஆடு இருந்தா 10 ஆடு இருந்தா வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். 2 லட்சம் ரூபாய் 2 லட்சம் கிடைக்கும். அதே 40, 50 உருப்படி 70 உருப்படி இருந்தா வருஷத்துக்கு 5 லட்சம் 3 லட்சம் இல்ல 4 லட்சம் கிடைக்கும் வருமானம் கிடைக்கும். பார்க்கணும். வருமானம் இருக்கக்கூடிய ஒரு தொழில் தான் இது. வருமானம் இருக்குங்க. கஷ்டப்பட்டாலும் ஒரு 10 பேர் உட்கார்ந்து சாப்பிடலாம். கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டோம்னா நம்ம 10 பேருக்கு நம்ம அது சாப்பாடு போட்டுருக்கு. இது பட்டி வந்து எப்படி அமைச்சிருக்கீங்க? பட்டி வந்து வீட்டுல சுத்தி காம்பவுண்ட் போட்டிருக்கிறேன். காம்பவுண்ட் போட்டு மேல ஷீட் போட்டிருக்கிறேன். இது சிம் ஷீட் போட்டிருக்கிறேன். அப்புறம் சிம் ஷீட்ல அது காலையில உள்ள கொண்டு போய் மத்தியானம் விட்டுக்குவேன், சாயங்காலம் விட்டுக்குவேன். அப்புறம் வெளியே ஒரு செட் போட்டிருக்கிறேன். வெளியே வந்து சுத்தி கம்பி வலை போட்டிருக்கிறேன். கம்பி வலையில கூட விட்டு போட்டா அது மூடிட்டு வந்துட்டு அப்புறம் நம்ம ஓட்டம் போது பின் நேரத்துக்கு ஓட்டிட்டு வருவேன். அது தாராளமா பண்ணிக்கலாம். 2 வேலைக்கு கூட்டி எடுக்கணும் சுத்தமா. அதாவது நம்மளுக்கு வந்து இந்த மழைகளை பெஞ்சு புற்கள் வந்து நமக்கு நல்லா இருந்துச்சுன்னா ஆடு வளர்க்கலாம். இல்லன்னா சிரமம் தான். இந்த மாதிரி பொருட்கள் இருக்கணும். பொருட்கள் இருந்து வளர்த்தோம்னா நம்மளுக்கு வருமானம் இருக்குது. வருமானம் இருக்கு. வருமானம் அது இருந்தாதான் நம்ம அதை வச்சு நான் பாத்துட்டு இருக்கேன். அது நம்மளை பாக்குது, நாம அதையும் பார்க்கணும்ல. ஆடு மேய்ச்சிட்டு மத்தியானத்துக்கு கூடி அடிச்சிருவா. அடிச்சு போட்டு மறுக்க சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு ஓட்டுவா. 4 மணிக்கு ஓட்டிட்டு மறுக்க வந்து பட்டியல் அடிச்சு போட்டு கழு தண்ணி இதெல்லாம் எடுத்து ஊத்தணும். கழு தண்ணி, தவிடு, அது மாட்டு தீவனம் இதெல்லாம் போடணும். காலையில மறுக்க இதெல்லாம் சாணி எல்லாம் சுத்தமா கூட்டி எடுத்து போட்டு நீட்டா இது தண்ணி கழுவி விட்டு இது வைக்கணும். இது பக்தியில அதுக்கு வச்சு போட்டு அப்புறம் மறுக்க அதே தான் பார்க்கணும். ஆடு எதை மேய்க்கணும். எங்கேயும் போறக்கும் வழி இல்லை. பொழுதுக்கு ஆடுதான் மேய்க்கணும். பொழுதுக்கு ஆடுதான் மேய்ப்பேன். எங்கேயும் போக முடியாது. அதனால இது எதை பார்த்துட்டு இருக்கிறேன். நம்மளுக்கு வேலையும் இதுதான். வேலைக்கு எங்கேயும் போறதில்ல. போயிட்டு இருந்தா இப்ப வேலைக்கு போறதில்ல. ஒரு ஆடு மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு போட்டு நானே தான் மேய்ச்சிட்டு இருக்கிறேன். நானே தான் மேய்ச்சிக்கிறேன். வீட்டுல ஒரு நாளைக்கு மேய்ப்பாங்க. அப்புறம் இல்லைன்னா நானு ஒரு நாளைக்கு. இன்னும் சில டைம்ல மேவு இல்லாம இருந்துச்சு, பில்லு இல்லாம இருந்துச்சா. பில்லு இல்லாம இருக்கும்போது 2 பேர் மேய்ச்சா நல்ல ஒரு அளவுக்கு மழை பெஞ்சு பில்லு விழுந்துருச்சு.
பில்லு விழுந்ததுக்கு இன்னும் நான் விட்டு போட்டு வீட்டுல மேய்ச்சிக்குவாங்க. நான் வேலைக்கு போயிடுவேன். வேலைக்கு போனது நம்மளுக்கு செலவுக்காக. இது ஒரு 6 மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பு நம்மளுக்கு செலவு கிடைக்கும், பணம் கிடைக்கும். அண்ணா வரைக்கும் நான் செலவுக்கு இதெல்லாம் வேணுமில்லங்க. அப்புறம் அதே மாரி வேணுமுன்னாலும் 2 குட்டி வித்து ஏதோ அரிசி கிரிசி எடுத்து போட்டுக்குவா. அது ஒரு வருஷத்துக்கு எடுத்து போட்டுக்குவா. அப்புறம் வருஷத்தை பார்த்துட்டு அது 2 பேரும் மேய்ச்சிட்டு இருக்கிறா. 2 பேரும் மேய்க்கிறதுனால அது நம்மளுக்கு அதான் சாப்பாடே போட்டு இருக்குது. இப்ப நம்மளுக்கு அதான் சாப்பாடே போடுது. அது இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்பவுமே கஷ்டம். ஒரு செலவுக்கு வேணும்னாலும் எங்கேயும் போய் வாங்க வேண்டியது இல்லை. ஒரு குட்டி வித்துக்கலாம், வித்து செலவு பண்ணிக்கலாம். எங்க பண்ணா போன ட்ரிப்பு வித்த 2 லட்சம் ரூபாய்க்கு வித்தேன். 2 லட்சம் ரூபாய்க்கு வித்து போட்டு அப்புறம் 70 உருப்படி வச்சிருந்தேன். 70 உருப்படி மேய்க்கிறதுக்கெல்லாம் பில்லு இல்லைன்னு போட்டு எல்லாம் கம்மி வேணிட்டேன். இப்போ ஒரு 40 உருப்படி இருக்கு. 40 உருப்படி மேய்ச்சிட்டு இருக்கிறேன். அதை பார்த்து நம்ம அப்படியே பண்ணையை ஓட்டிட்டு இருக்கிறேன். என்ன பண்றது? அதுக்கு இதேதான். காலையில பட்டியை கூட்டி எடுக்கிறது இந்நேரத்துக்கு 10 மணிக்கு மேலதான் ஓட்டுவேன். 10 மணிக்கு மேல ஓட்டிட்டு போனா இன்னும் 2 மணி 2:30 ஆயிரம் வரும்போது வீட்டுக்கு. மறுக்கா வந்து ஒரு 4 மணிக்கு ஓட்டுவா. 4 மணிக்கு ஓட்டு போட்டு காலையில் மறுக்கா அங்கிருந்து இங்க இன்னொரு பட்டிக்கு அடிக்கணும். அடிச்சு போட்டு அதெல்லாம் கூட்டி சுத்தமா எடுத்து போட்டு கழு தண்ணி எல்லாம் தவிடுக்கு வீடு மாட்டு தேவனா எல்லாம் போட்டு அப்புறம் மறுக்கா 10 மணிக்கு நேரத்துக்கு ஊட்டணும். அதுதானுங்க. இதுதான் வேலைங்கிறீங்க. அதேதான் வேலை. அதுதான் நம்மளுக்கு சாப்பாடே போட்டுருக்குது. இப்ப ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடும்பம் அது பார்த்தோம்னா குடும்பம்ல ஒரு 10 பேர் இருந்தாலும் உட்காந்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு மேய்க்கணும். அந்த அளவுக்கு எல்லாம் பக்கமா பார்க்கணும். எத்தனை ஆண்டுகளா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ஒரு 30 வருஷம் 35 வருஷம் ஆச்சு இது பண்ணிட்டு இருக்கிறேன். 35 வருடங்களா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? தொழில் இதே தொழில் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். வேலைக்கு போயிடுவேன். வேலை இருந்தா வேலைக்கு போயிடுவேன். இல்லைன்னா அப்புறம் இது வேலையிலேன்னு இந்த ஆட்டை பார்த்துக்குவா. ஆட்டை பார்த்துட்டே தான் இருக்கிறேன். நாங்க எங்கேயும் போறதில்ல. என்ன வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க? கம்பெனிக்கு டெனிம் கம்பெனி போயிட்டு இருந்தேன். இந்த லோடிங் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். இப்ப அது டெனிம் சரியா ஓடுறது இல்லைன்னு போட்டு போறதில்லை. இப்ப ஒரு 3 வருஷம் போறதில்ல. அப்புறம் இதையே தான் பார்த்துட்டு இருக்கிறேன். முதல்ல எல்லாம் வீட்டுல பார்த்துட்டு இருப்பாங்க. நாங்க வேலைக்கு போவா. இப்ப வீட்டுல பாக்குறதுக்கு இல்ல. அப்புறம் வேலையை நம்மளுக்கு இல்லைன்னு போட்டு ஆட்டை பார்த்துட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். இப்ப எங்க அந்த ஆடு போயிட்டு இருக்குது? இப்படியா அந்த பக்கம் போகுதுங்க. மேல இங்கே நிக்காது. இங்கெல்லாம் கொஞ்சம் பில்லுகள்லாம் மண் அடிச்சிருக்கா நிக்காது. அதனால அந்த பக்கம் போனா கொஞ்சம் பில்லு நல்ல வளர்ச்சியா இருக்கு. அதனால கொஞ்சம் இது பில்லு மண்ணு இந்த இதா இருக்கிறதுனால வாய்க்கு பிடிக்காது. அதனால அந்த பக்கம் போனா கொஞ்சம் மேய். அதனாலதான் அப்படியே மேல போயிட்டு இருக்குது. கொஞ்சம் பெரிய பொருட்களா இருக்கும். பெரிய பொருட்கள் இருக்கும்போது மண்ணு அவ்வளவு கடிக்காது. இதெல்லாம் மண் இருக்குதா அடுத்து அது மேயிருக்கு பல்லுல கருக்கரைக்குங்கன்னு போட்டு அது அந்த பக்கம் போகுது. அதனால அந்த பக்கம் போனா குறப்பு காடு மண் இருக்காது, ஒண்ணு இருக்காது, நல்லா மேய்ஞ்சிட்டு வரும். எவ்வளவு வெயிட் விழுகுதுங்கய்யா? வெயிட் 30 40 கூட வருது. 40 45 இப்படிதான். எங்க இருக்கிறவங்க வந்து வாங்குறாங்க? இங்க சிறுமையில் இருக்கிறாங்க. மேட்பாளத்துல ஒரு ஆளு. ஆடு குடுக்குறதுன்னு சொன்ன வியாபாரிக்கு சொன்ன போன் பண்ணி சொல்லிட்டு அவங்க வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. வந்து ரேட்டு பார்த்து ரேட் இப்படின்னு நான் சொன்ன அந்த ரேட்டுக்கு பிடிச்சு போவாங்க. ரேட் கட்டுவழி ஆளுன்னா வேற ஆளுக்கு கொடுப்பேன். நம்ம ஆளுங்க வந்து ஒரு 4-5 ஆள் இருக்கு நம்ம இதுல. ஆடு குடுக்குறது 35 வருஷம் வச்சுட்டு இருக்கிறனால அப்ப இருந்து ஆடுக நம்ம கிட்ட வாங்குற ஆளுங்க இருக்கிறாங்க. போன் பண்ண வந்துருவாங்க. ஆடு குடுக்குறேன் அப்படின்னா வந்து பிடிச்சிட்டு போயிருவாங்க. மேய்ச்சலுக்கு எத்தனை நேரங்கய்யா போயிட்டு வருவீங்க? காலையில எத்தனை மணிக்கு? காலையில 9 மணி ஆயிருங்க. 9 மணிக்கு போனா 2:30 மணிக்கு வருவேன். 2 மணிக்கு வருவேன். வெயில் அடிச்சோம்னா 1 மணிக்கு வந்துருவேன் வீட்டுக்கு. வெயில் இல்லையல்ல, மோடம் தானே. அதனால 1 மணிக்கு வந்துருவேன். இன்னைக்கெல்லாம் வந்தா லேட் ஆகு. 2:30 மணி 2 மணி ஆயிரம் வர்றக்கு வீட்டுக்கு. வந்து சாப்பிட்டு போட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஒரு 4 மணிக்கு ஓட்டுவா. 4 மணிக்கு ஓட்டுனா பக்கத்துலயே அந்த பக்கம் விட்டுக்குவா. லாங்கில் வரமாட்டா. லாங்கில் வந்து அந்த பக்கமே மேய்ச்சிட்டு அப்படி கொண்டு போய் அடைச்சிருவா. இப்போ நம்மளுக்கு வந்து வேற என்னென்ன தீவனங்கள் கொடுத்தா ஆடு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா வளருங்க, நல்லா வெயிட் போடும்? மாட்டு தீவனம், தவிடு, அப்புறம் இந்த மக்காசோள குருணை அதுவும் கொடுக்கணும். அது குடிச்சோம்னா ஆட்டுக்கு கொஞ்சம் நல்லா ஆடு வெயிட் வரும். ஆடு நல்லா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு. ஆரோக்கியமா நல்லா இருக்கு. புண்ணாக்கு போட்டோம்னா கொஞ்சம் ஆடு வந்து பாலிஷா நல்லா இருக்கு. ஆடு வந்து பாலிஷா இருக்கு. பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. மேனி நல்லா இருக்கு.
ஓடுறது கொஞ்சம் நமக்கு திராணி இருக்கணும், உடம்புல தெம்பு இருக்கணும், பின்னாடியே தெம்பு இருக்கும், ஓடுறதுக்கு. பின்னால் தெம்பு இருக்கும் நம்மளுக்கு. இல்லைன்னா நாம அது கூட ஓட முடியாது. தெம்பு இருந்தாதான் நாம அது கூட போய் சுத்திட்டு வர முடியும் சாயங்காலம் வரைக்கும். இல்லைன்னா சுத்த முடியாது. அதுவே வந்துருங்களா? மேய்ஞ்சு மேய்ஞ்சிட்டு போட்டு கரெக்டா அந்த பக்கம் போன விட்டோம்னா அப்படியே மேய்ஞ்சிட்டு வந்துரு வீட்டுக்கு. அதுக்கு இடம் தெரியும். இடம் தெரியும். அது டைம் கரெக்டா வந்துரு அந்நேரத்துக்கு. வந்துருங்க. நாம அது பின்னாலேயே வந்த போதும். சரிங்க. பின்னாலேயே வந்தோம்னா அது நம்ம கூட வந்துரு. இப்ப போகுது. போனா அந்த பக்கம் விட்டோம்னா அப்படியே சுத்திட்டு ரவுண்ட் அடிச்சு போட்டு நம்ம அந்த பாறைகள் மேல அந்த மொக்க மேல உட்காந்துக்க வேண்டியதுதான். அது பாட்டு ரவுண்ட் அடிச்சிட்டு வரும். அப்படியே உட்காந்து ரவுண்ட் அடிச்சிட்டு வரும். அது போனா நம்ம கொஞ்ச நேரம் போயிட்டு இருக்கிறதா. போய் குறுக்காட்டி போட்டோம்னா ஒரு சவுண்ட் கொடுத்தோம்னா அப்புறம் அது சத்தம் போடுறாங்கன்னு போட்டு டப்புன்னு மேய்ஞ்சிட்டு வந்துரும். மேய்ஞ்சிட்டு வரும். இல்லைன்னா அது போயிட்டா இருக்கு. ஒருத்தர் காணாட்டு இருக்குது போலாம் அப்படின்னு போட்டு அங்கே போனா ஃபுல்லா இருக்குமா, பில்லு இருக்குமா அப்படின்னு போக. அதனால நம்ம கொஞ்சம் சவுண்ட் அடிச்சோம்னா அது போகாது நின்னுக்கு. சரிங்கய்யா, நீங்க ஆடு போயிருச்சு. அதாவது ஆடு செம்மறி ஆடு வளர்க்கும் தொழிலை பற்றி நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. சரி. ஐயா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி வேலைக்கு போயிட்டு 6 ஆடுல இருந்து 80 ஆடுகளா பெருக்கி 80 அது 10 100 உருப்படி கூட ஆயிருச்சு. 100 உருப்படி மேலேயே ஆயிருக்கு. வித்துதெல்லாம் கணக்குல எல்லாம் வித்துதான் வந்து வருஷத்துக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 20 உருப்படி 30 உருப்படி வித்துருவீங்க. அதுல உங்களுக்கு ஒரு வருமானம் வருது. ஒரு 6 மாசத்துக்கு கொட்டிருப்பேன். இப்பதான் வித்த ஒரு 1,40,000 வித்தேன். இப்போ ஒரு மாசம் ஆச்சு. சரிங்க. ஓகே. ஒரு மாசம் ஆச்சு. அப்புறம் ஒரு மாசத்துக்கு கடைசியில இன்னும் விக்கணும்னா இன்னும் ஆடி மாசத்துல விற்பேன். ஆடி மாசத்துல வித்துருவீங்க. ஆடி மாசத்துல ஒரு 10 உருப்படி வித்துருவீங்க. எடை குட்டியா எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒரு தயாரானதை ஆடி மாசத்துல வித்து போடுவேன். சரிங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பாருங்க. பல அரிய தகவல்கள், விவசாயம் சார்ந்த தகவல்கள், அதாவது ஆடு, மாடு, கோழி வளர்ப்பு பற்றி தொடர்ந்து வருது. டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி. சரி.